இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு குற்ற சம்பவங்கள் பற்றிலாம் நாம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அந்த திருப்புவனம் இளைஞர் அஜித்தினுடைய மரணத்தை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். அஜித் என்கின்ற இளைஞர் ஒரு கோவில்ல செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு. அந்த கோவில் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு நிக்கிதா என்கின்ற ஒரு பெண்மணியும் ஒரு வயதானவர்களும் வந்து அந்த கோவிலுக்கு வராங்க. அவங்க கார்ல வந்துட்டு அந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்றதுக்காக வராங்க. அப்போ அந்த காரினுடைய கீயை வந்து அந்த அஜித்குமார்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த காரை வந்து கொஞ்சம் பார்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அஜித்குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறாரு. கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன உடனே அவரு பக்கத்துல இருக்கிற நண்பரை கூப்பிட்டு இந்த காரை வந்து கொஞ்சம் பார்க் பண்றாங்க. காரை வந்து பார்க் பண்ணிட்டு அந்த கீயை எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தரிசனம் முடிஞ்சு வரக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட அந்த கீயை கொடுக்குறாங்க. இந்த பெண்மணியும் வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து ஸ்டேஷன்ல வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது எழுத்துப்பூர்வமாக இல்லை, வாய் வார்த்தையா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்ல வச்சிருந்த ஒரு 10 சவரன் நகையை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் மேல இருந்து வருது. அது வந்து அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி பிளஸ் வந்து எஸ்பி இவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படை ஒன்று அமைக்கிறாங்க. அந்த தனிப்படை காவலர்கள் வந்து இவரை அஜித்குமாரை வந்து அழைச்சிட்டு போறாங்க. அந்த காரை வந்து பார்க் பண்ணவர், அஜித்தினுடைய நண்பர்கள் எல்லாரையும் வந்து தனித்தனியாக வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க. அஜித்தை வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில தாக்குறாங்க. அஜித்தை தாக்கும் பொழுது அவருடைய தம்பியும் சேர்த்து தாக்குகிறார்கள். அந்த தம்பி வந்து அண்ணன் அடி வாங்குறத பார்த்து ரொம்ப துடிச்சு போறாரு. ஸோ அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் வந்து அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருந்தது. அந்த வீடியோவில் வந்து பார்க்கும்பொழுது அந்த பைப்பால் அடிக்கிறது அதை வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மனசு வந்து ஒரு உருக்குலைந்து போகிறது. ஸோ இப்படி கொடூரமான தாக்குதல் நடத்திய அந்த காவலர்கள் தனிப்படை காவலர்கள் சொல்றாங்க. இந்த தனிப்படை காவலர்கள் அதாவது எதன் அடிப்படையில் இங்க வந்தாங்க, யாருடைய அழுத்தத்தின் பேர்ல வந்தாங்க. இந்த பெண்மணி தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிதழ் மூலமா தான் வந்து அந்த ப்ரெஷர்ல தான் வந்து இந்த தனிப்படை அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு நயினார் நாகேந்திரன். யார் அந்த தலைமைச் செயலகத்தினுடைய அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய ஒரு இளைஞனை இது போன்ற கொடூரத்தனமாக மிருகத்தனமாக தாக்குவது என்பது ஏற்புடையது கிடையாது. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஏனென்றால் இது திராவிட மாடல் அரசு, இந்த அரசு மக்களுக்கான அரசு அப்படின்னு பேசக்கூடிய இந்த முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். கடந்த முறை அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற மரணத்தின் போது பதாகைகள் வைத்து போராடிய ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் உதயநிதி அவர்களும் இப்படி பல தலைவர்கள் வந்து சாத்தான்குளத்திற்காக போராடினார்கள். நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்று நிதி உதவி கொடுத்தார்கள். சினிமா துறையை சேர்ந்த பல நடிகர்கள் எல்லாம் சாத்தான்குளத்திற்கு கருத்து சொன்னார்கள். ஆனால் இந்த திருப்புவனம் இளைஞருடைய மரணத்திற்கு எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் பதுங்கி கிடக்கின்ற இது போன்ற சினிமா துறையில் இருக்கக்கூடிய போலி போராளிகளை மக்கள் இப்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். காட்டு மிராண்டித்தனமாக தாக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நமக்கே நெஞ்சி பதபதிக்கிறது என்றால் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவி இருக்கிறது. மனசாட்சி இருக்கக்கூடிய சில நடிகர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மனசாட்சியை திமுகவிடம் அடகு வைத்த நடிகர்கள் எல்லாம் வாய்ப்பற்றி மௌனம் காக்கிறார்கள். பிரகாஷ்ராஜ், சூர்யா, இப்படி சித்தார்த், இது பல நடிகர்கள் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. மிச்சர் சாப்பிட்ட நடிகர்லாம் இன்னைக்கு வெளியூர் பயணங்கள்ல வந்து இன்ப சுற்றுலா மேற்கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி பல்வேறு கருத்துக்களை அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் பேசியவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்கன்னே தெரியல. 2வது, சாதியின் அடிப்படையில் அன்றைய போராட்டம் நடைபெற்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக எடுக்கப்பட்டது. அஜித்குமார் என்கின்ற இளைஞர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவருமே கண்டனம் கொடுத்ததாக தெரியவில்லை. விக்ரமராஜா என்கின்ற ஒரு வியாபாரி இருக்கிறார். அவர் வந்து அரசியல் வியாபாரி. அது மட்டுமல்லாமல் அவர் வந்து இந்த திமுகவினுடைய தொங்கு சரையாக செயல்படக்கூடியவர் தான் இந்த விக்ரமராஜா. இந்த விக்ரமராஜா அதிமுக காலத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார், பல கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் விக்ரமராஜா எங்க இருக்கிறாருன்னு தெரியல.
தான் சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் இது குறித்து வாய் திறக்காத விக்ரமராஜாலாம் ஒரு நாடார் உறவு முறை சங்கத்துல இருக்கிறாருன்னு சொல்றதுக்கே வெட்கப்படணும். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரும். எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லாமல், எந்த ஒரு புகாரும் இல்லாமல் இப்படி சாமானியர்களை அடித்து துன்புறுத்துவது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடூரம். அந்த காவலர்கள் எல்லாம் ஒரு காட்டு மிருகங்கள். அவர்களை மன்னிப்பு என்பதே கிடையாதவர்களுக்கு. திமுக குடும்பத்தில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்திருந்தால் ஏற்புடையதாக இருக்குமா? அல்லது வேறு யாராவது ஒரு பெரிய உயர் அதிகாரிகளுடைய குடும்பத்துல இது போல சம்பவம் நடந்திருந்தா அதை ஏற்க முடியுமா? செத்தவன் யாரு? ஒரு சாமானியன் தானே அப்படிங்கிற ஒரு ஏளனம். இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்கிறாரு. அவர் ஆறுதலா பேசுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் நடந்தது நடந்து போச்சு, சாரி அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நடந்தது நடந்து போச்சின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது, சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சாரி என்கின்ற வார்த்தை சொல்லி இதை இந்த மரணத்தை ஈடுகட்ட முடியாது. என்ன விலை கொடுத்தாலும் ஒரு உயிரை நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அரசு வேலை, அவருக்கு வீட்டுமனை பட்டா, அப்புறம் ஒரு சின்ன நிதி உதவிலாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தினுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது. காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காட்டு மிராண்டித்தனம் போல நடந்து நம்ம ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் மதுரை நீதிமன்றத்தில் இந்த அரசு எப்படி மூக்கு உடைந்து நின்றதோ, மதுரை நீதிமன்றத்தில் இந்த அரசின் மீது அடுக்கப்பட்ட சராமாரி கேள்விகளுக்கெல்லாம் அங்கிருந்து இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. நியாயமான ஒரு தீர்ப்பை, நியாயமான ஒரு விசாரணையை இந்த நீதிமன்றம் வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படவில்லை என்று சொன்னால் நீதிமன்றமே கண்டிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்திருக்கும். அதனால் தானோ என்னவோ முதலமைச்சர் முந்திக்கொண்டு இதை சிபிஐக்கு கொடுத்திருக்கிறார். பின்வரும் காலங்களில் இந்த வழக்கு குறித்து பேச இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.